சொல்றீங்க? அப்படிலாம் சாணம் இருக்குது வரதை ஏற்றுக்க வேண்டியதா. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பத்திரிகை, ஊடகம், ரசிகர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. என்னை பொறுத்தவரைக்கும் பிரதர் இஸ் நாட் அ ஃபில்ம். அது வந்து ஒரு எமோஷனல் ஒரு விஷயம். அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச போது ஏடா முடிஞ்சதுன்னு இருந்தது எனக்கு. ஏன்னா அவ்வளோ எமோஷனாக இருந்தது. ஜெயமரவி சார், தேங்க்யூ சார். அவரோட நான் சார் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் இது. அஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச். பிரியங்கா மேம், பூமிகா மேம், இந்த ராவ் ரமேஷ் சார், விடிவி சார், எங்களோட ஸ்க்ரீன் மதர் சரண்யா மேம். வீட்டில் ஒரு அம்மா, இங்கே ஒரு அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக ஒரு ஷூட். இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்கிறது தெரியல. ராஜா சாருக்கு அப்புறம் நான் அதிக உங்கள் பாடல்கள் கேட்டிருக்கேன் சார். ஸோ ரொம்ப அருமையாக உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இசையமைச்ச பாடலாம் ஒரு போர்ஷன் நடிச்சிருக்கீங்க. நான் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்களா நீங்க ஹாய் மட்டும் சொன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஹாய் गाइस, ஹாய் சார். எஸ் சார். ஸோ யூஸ்வலாக உங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா சீரியஸ் ரோல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் எப்படி சார் உங்களோட ரோல்? டீசர் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக ஜாலியாக நீங்கள் சொன்ன மாதிரி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆன் ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சிங்கன்னா அவ்வளோ ஜாலியாக நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய ரோல் இதில் என்ன மாதிரி? நான் ஜெயமரவி சார் பிரதர் நான் நடிச்சிருக்கேன். எப்படி சொல்கிறது, மனுஷங்க எல்லாம் கூட இருந்தெல்லாம் மச்சான் எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் என்னுடைய மச்சான் அந்த பக்கம் நடிச்சிருக்கேன். அதாவது ஒரு மெயின் லீடு, அது படத்தோட ஹீரோ. ஆனால் மற்ற எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் முக்கியமான ரவி சார் அவ்வளோ அருமையாக வந்து ஸ்பேஸ் கொடுக்குறது. அவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் செஸ் பிளேயர். அது இந்த பட ஷூட்டிங் தான் தெரிஞ்சது. விடிவி சாரும் ஜெயமரவி சாரும் செஸ் ஆடுவாங்க, பிரமாணமாக ஆடுவாங்க. ஒரு தடவை நான் அவர்கிட்ட கன்சீட்டாக 8 வாட்டி தோற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த படமாவே தெரியல. அது வந்து ஏதோ ஒரு குடும்பமாக எல்லாரும் ஒரு பிக்னிக் போவாங்கல்ல, அப்படிதான் இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ லான்ச் பண்ணிருக்கேன். ஒரு பெரிய செலிப்ரேஷன்ல பங்கெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ராஜேஷோட படம் எப்பவுமே அமர்கலம் தான். ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன் எல்லாமே அமர்கலம் தான். ஸோ அது வந்து எங்களை வேற ஊட்டியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஷூட் வச்சாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் ஆன் லொக்கேஷனும். அண்ட் எல்லா சீனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்டும் இருந்தோம். ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்குள்ள இருக்கிற சீன்ஸு, அந்த ஹியூமர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அது கொடுத்ததுக்கு தேங்க்யூ டு ராஜேஷ் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரியல் ஃபேமிலி கேங் இருக்கிற ஒரு படம். And I really wish the entire team a lot of luck and all the best everybody. Thank you. Thank you ma'am. Beautiful audio launch வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, நீங்களும் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. Thank you. Nice to see you. Now to Rao Ramesh sir. Yes sir. Please tell me. ரொம்ப நல்லா இருந்தது உங்களை வந்து தமிழ் படத்துல மீண்டும் வந்து பார்க்கறதுல. How is it working with the team? Please tell me about it. Excellent. ரொம்ப நல்ல கேரக்டர் ஆச்சு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சாருக்கும் ஜெயமரவி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் இந்த விழாவுக்கு வந்து இந்த படம் வெற்றி பெறணும் வாழ்க்கை வந்திருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். ஜெயமரவி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையாக சொல்கிறேன். எந்த மொழியில் எந்த நடிகராக இருக்கும், தமிழ் சினிமாவில் பண்ணுறது வந்து ஒரு தனி கிக்கு, ஒரு மவுஸ். ஏன்னா எப்பயுமே புது படங்கள் இந்த தண்ணி எப்படின்னா ஒரு ஜீவநதி மாதிரி தமிழ் சினிமான்றது புது சிந்தனைகள் கரபரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தமிழ் சினிமா தண்ணி எங்கேயுமே நிற்கலை, ஓடிக்கிட்டே இருக்கும். புது கதைகள், அந்த ரேஞ்ச் அதிகம். கமர்ஷியல் சினிமா, கான்ட்ரவர்ஷியல் சினிமா, காமெடி சினிமா, அப்படி எப்படி. ஸோ எல்லா நடிகருக்கும் நடிக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த ராஜேஷ் சாருக்கு, ரவி சாருக்கு, ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் நடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது, ரொம்ப கஷ்டம் நடிக்க ஸ்பேஸ் கிடைக்கிறது. அது இந்த படத்தில் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ரவி சார், ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸ்பேஸ் இஸ் வெல் ஆர்கனைஸ்ட். ஆக்சுவலாக எல்லாரும் இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலாக ரொம்ப அழகாக ராஜேஷ் அதை பிளான் பண்ணி
ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். நன்றி. பார்த்த ஒரு பெரிய மகிழ்ச்சியில இருக்கேன். அந்த பாட்டுல நானும் தோன்றி இருக்கேன். யாராவது புரிஞ்சுக்கலான்னு தெரியல, நானும் இருக்கேன் அதுல. ஆஹா. அப்புறம் டீசர்ல அமுதா அமுதா அப்படிங்கிற சாங் அதுவும் கேட்டேன். அதுவும் பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் நான் எழுதின பாட்டு தான். ஹாரிஸ் சார் கூட ஒர்க் பண்ண கிடைச்ச வாய்ப்பு மிகப்பெரிய பேரா நான் நினைக்கிறேன். மறைந்த எங்க அப்பாவோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் அவர். நான் சார்கிட்டே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவர் இருந்தா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு நினைச்சு. அப்பா திஸ் இஸ் ஃபார் யூ. ராஜேஷ் சரோட ஒர்க் பண்ணது, ஹாரிஸ் சரோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அண்ட் ஹோல் டீம் ஆக்சுவலா ரொம்ப நிறைவா ரொம்ப சௌகரியமா இருந்தது. ஈவன் சாங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது கூட ரொம்ப ரொம்ப சௌகரியமா இருந்தது. அவ்வளோ நல்லா பார்த்துருக்காங்க, ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் எல்லாருமே. மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். ரொம்ப ஒரு முக்கியமான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் நான் சைன் பண்ணும்போது, இந்த படம் நான் பண்ணும்போது நான் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு 1-2 படங்கள் பண்ணியிருந்தேன். இண்டிபெண்டன்ஸில் தான் ஹிட் கொடுத்துருந்தேன். எனக்கு அப்போ என்னோட ஃபிலிம்லாம் எனக்கு ஒரு ப்ராப்பர் ஹிட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இவன் ஏதோ ஒரு பண்ணுவோம் அப்படின்னு என்னை நம்பி எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் இது. ஏன்னா என்னோட லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் பிரதர் ஆஃப்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஹாரிஸ் சார் மாதிரி ஒரு லெஜண்டோட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட ஒர்க் பண்ணப்போ அந்த லாஸ்ட் டே அப்போ எனக்கு அவர் சொன்னார், டாக்டர்ஸ் விக்னேஷ் உங்களுக்கு இனிமேல் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அவர் சொன்னதுலேருந்து எனக்கு அப்படியே லைஃப் ஒரு நியூட்டன் கொடுக்குது. ஒரு 2 BHK ஒரு 4 BHK மாறுறேன். நான் சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஃபிலிமில் ஒரு பெரிய ஹிட் கிடைக்குது, ஒருங்கின்னு. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே எனக்கு ஃபார்ம் ஆகுது லைஃப்பில். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக அமைஞ்சது. யாருக்கு தான் அந்த கனவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஹாரிஸ் சார் ஒரு பாட்டாக ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னு. அந்த ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேரியர்லேயே எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். குரூப்பே இருக்கும், லைக் எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸு. ஸோ எல்லாரையும் வச்சு ஷூட் பண்ணும்பொழுது அது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது இந்த படம். டைட்டில் பிரதர்ன்றது வந்து இந்த படம் பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் அவங்களோட அக்காவோ தம்பியோ அந்த ஞாபகம் கண்டிப்பாக வரும். 100% ஷுவர். ராஜேஷ் சார் படத்தில் எப்பவுமே ஒரு காமெடி இருக்கும் மோஸ்ட்லி. இதில் வந்து இந்த ஃபேமிலி பாண்டிங்கோட ஒரு விஷயம் ராஜேஷ் சார் படத்தில் கிடைச்சது. மற்றபடி இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மியூசிக் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது ஹாரிஸ் சார் மியூசிக் பார்த்து ரொம்ப பிரமிச்சிருந்தாங்க. இதுவே என்னோட ஃபேவரட் மியூசிஷியன். அவரோட மியூசிக்கில் நான் ஒர்க் பண்ணது ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ டு கிவ் திஸ் awesome songs. And I thank everyone. தேங்க்யூ. Thank you so much for the entire crew and production. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எந்த இடத்துக்கு கூட்டு போனாலுமே they were very supportive on every aspect. ஸோ அதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி முடிச்சிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் ஆஷிஷ் சார் ப்ளீஸ். இது என்னோட ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டைரக்டர் ராஜேஷ் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு.